டு ஜான் சிரானி பிளஸ்வின் யூடியூப் சேனல். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், 12th பயோசுவாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5th லெசனாக இருக்கக்கூடிய மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா என்னென்னு அப்படி படிச்சிருப்பீங்க. ஸோ அதை எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக 2 சயின்டிஸ்ட் வராங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா மேத்யூ மெசல்சன் அண்டு ஃப்ராங்க்லின் ஸ்டால் அப்படிங்கிறது. இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை பற்றி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. அதில் 3 ரெப்ளிகேஷனை பற்றி சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா கன்சர்வேட்டிவ், செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் டிஸ்பர்சிவ் அப்படிங்கிறது. இந்த 3 ப்ராசஸையும் நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அதாவது செமி கன்சர்வேட்டிவ், கன்சர்வேட்டிவ் அண்ட் டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும். அப்படி பார்க்குறப்ப இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 2 கல்ச்சர் எடுத்துக்கிறாங்க. எசரிச்சா கோலை கல்ச்சர். அதில் நிறைய ஜென்ரேஷன் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வளர்க்குறதுக்காக கல்ச்சர் மீடியமாக ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கல்ச்சர் மீடியம் சூஸ் பண்ணியிருக்கிறது என்ன இருக்கணும் அப்படின்னா நைட்ரஜன் சோர்ஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ அந்த கல்ச்சர் மீடியமில் நைட்ரஜன் சோர்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னா அமோனியம் குளோரைடு இருக்குது. ஸோ அந்த அமோனியம் குளோரைடு இருக்கிறதுல நைட்ரஜன் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஐசோடோப்புக்கு என்ன பேருன்னா N15ங்கிற ஒரு ஹெவி ஐசோடோப் ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி N14 அப்படிங்கிற ஒரு லைட் ஐசோடோப்பையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எங்கே ஹெவி கல்ச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி கல்ச்சர் வாஸ் க்ரோன் இன் எ மீடியம் இன் விச் நைட்ரஜன் சோர்ஸ் கண்டெய்ன்ட் ஹெவி ஐசோடோப். அதாவது நைட்ரஜன் சோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அம்மோனியம் குளோரைடு இருக்கக்கூடிய N15 ஐசோடோப்பில் தான் இது அதிகமாக வளருதே தவிர லைட் கல்ச்சரில் வளரலை. அப்போ லைட் கல்ச்சரில் எப்படி இருக்குது அப்படின்னா, லைட் கல்ச்சர் என்ன மீடியமில் வளருது அப்படின்னா N15ல் வளரல. ஆனால் அது வளரக்கூடிய மீடியத்துக்கு என்ன பேர் அப்படின்னா இதே மாதிரி நைட்ரஜன் சோர்ஸ் இருக்கக்கூடிய லைட் ஐசோடோப்புக்கு என்ன பேர் அப்படின்னா N14 பேர். ஸோ இப்போ 2 விதமான இந்த கல்ச்சர் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கப்போ நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த க்ரோத் எதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கிறக்காக பார்க்குறோம். அட் த எண்ட் ஆஃப் த க்ரோத் என்ன செய்யணும், தே அப்சர்வ்டு. அவங்க என்ன பண்ணாங்க, பாக்டீரியல் டிஎன்ஏ எடுத்து அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க. ஹெவி கல்ச்சரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா N15ல் இருக்கிறத மட்டும்தான் ஹெவி கல்ச்சர் இருக்குது. அதே மாதிரி லைட் கல்ச்சர் எங்கே இருக்குது அப்படின்னா N14 இருக்கக்கூடிய ஐசோடோப்பில் மட்டும்தான் இருக்குது. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஹெவி டிஎன்ஏ, லைட் டிஎன்ஏ ரெண்டையும் என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியல. ஸோ அகெயின் என்ன செய்கிறாங்க, இன்னொரு மெத்தடுக்கு அடாப்ட் ஆகிறாங்க. அந்த மெத்தடுக்கு என்ன பேருனா CCM குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷனுங்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் படி நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராசஸோட எண்டில் என்ன ஆகுது அப்படின்னா 2 கல்ச்சருமே செட்டில் ஆகுது. எங்கே செட்டில் ஆகுது அப்படின்னா 2 டிஸ்டிங் பிளேஸில் செட்டில் ஆகுது. 2 விதமான பேண்ட் ஃபார்மேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. பொதுவாக இந்த சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபலை தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலமாக யூஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது முடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2மே தனித்தனியாக பேண்ட் ஃபார்மேஷன் ஆகுது. 2மே தனித்தனியாக இடத்துல ஃபார்மேஷன் ஆகுது. இப்படி தனித்தனியாக உருவான இந்த ஹெவி கல்ச்சரையும் லைட் கல்ச்சரையும் வேறு மெத்தடுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஹெவி கல்ச்சரை அகெயின் அமோனியம் குளோரைடு இருக்கக்கூடிய, அதாவது நைட்ரஜன் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த சாம்பிள்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா வேரியஸ் டெஃபினட் டைம் இன்டர்வலில், வேறுபட்ட கால இடைவெளிகளில், குறிப்பாக 20 நிமிஷம் டியூரேஷனில் அதை மறுபடியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ரிப்பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆஃப்டர் த ஃபஸ்ட் ரெப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். தி எக்ஸ்ட்ராக்டட் டிஎன்ஏ எடுத்துகிட்டு அகெயின் இட் இஸ் சப்ஜெக்டட் டு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன். மறுபடியும் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸுக்கு உட்படுத்துகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டிஎன்ஏ செட்டில்ட் இன்டு எ பேண்ட் தட் வாஸ் இன் த இன்டர்மீடியட் பொசிஷன். எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்லேயோ ஹெவிலேயோ வரல. எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்டர்மீடியட் பொசிஷனில் ஃபார்ம் ஆகுது. சரியா? அப்போ ஏன் இன்டர்மீடியட் பொசிஷனில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா லைட்டாகவும் இல்லை ஹெவியாகவும் இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ 2 பேண்டும் வராதனால மறுபடியும் செகண்ட் ரெப்ளிகேஷனுக்கு போகிறோம். அப்போ செகண்ட் ரெப்ளிகேஷனுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 40 மினிட்ஸ் டியூரேஷன் எடுத்துக்கணும். ஸோ அந்த 40 மினிட்ஸ் டியூரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அகெயின் எக்ஸ்ட்ராக்டட் த டிஎன்ஏ. மறுபடியும் என்ன செய்யணும், இந்த டிஎன்ஏயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த டைமில் என்ன ஆகுது, டிஎன்ஏ 2 இடத்துல பேண்ட் ஃபார்மேஷன் உருவாக்குது. அதில் ஒன்று எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் லைட் பேண்டில் ஃபார்ம் ஆகுது. சரி, இன்னொன்று எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இன்டர்மீடியட் பொசிஷனில் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒன்று
லைட்லையும் இன்னொன்று என்னது அப்படின்னா இன்டர்மீடியட் பொசிஷன்லையும் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வி கன்ஃபார்ம் வாட்சன் அண்ட் கிரிக் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஹைப்போதசிஸ். அதாவது வாட்சன் கிரிக் சொன்னால் பாதி பழமை பேணும் இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டாண்டு நியூவாகவும் ஒரு ஸ்டாண்டு ஓல்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதில் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு என்ன ஆகுது லைட் பேண்டில் ஃபார்ம் ஆகுது, இன்னொரு பேண்ட் என்ன ஆகுது அப்படின்னா இன்டர்மீடியட் பொசிஷனில் ஃபார்ம் ஆகுறதுனால அகெயின் நம்ம என்ன சொல்கிறோம் வாட்சன் கிரிக் சொன்ன செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷனுங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதாக மெசல்சன் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக்.